போதிலே அந்த சாம நேரத்திலே அண்ணே வாங்கண்ணே. அதே ஊர் தானே, அதே ஊர் தானே, அதே ஊர் தான். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தார். என் கனவில் வந்தார். என்னிடம் முக்கிய விஷயங்கள் சொன்னார். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தார். என் கனவில் வந்தார். என்னிடம் முக்கிய விஷயங்கள் சொன்னாரு. சாதிகளின் பேரை சொல்லி நமக்குள்ள சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக் கூடாதுன்னு சொன்னாரு. நமக்குள்ள சண்டையிடக் கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போது என்றார். முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போது என்றார். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தார். என் கனவில் வந்தார். என்னிடம் முக்கிய விஷயங்கள் சொன்னார். தீயெடுத்து மாட்டுவது போல் இருக்கு மதுக்குடி மனுஷனுக்கு என்றார். நமக்கு மதுக்குடி வேணாம் சொன்னார். இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். இதை சொல்லும் போது தேவர் மகன் சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தார். என் கனவில் வந்தார். என்னிடம் ஒற்றுமையா இருக்கும்படி சொன்னார். கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் இலைக்கெல்லாம் இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயல இல்லை என்றார். கடவுள்கள் செயல இல்லை என்றார். செல்லியம்பட்டி ஓடாங்கி கெடுப்பதாக சொன்னார். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தார். கனவில் வந்தார். என்னிடம் முக்குளத்தோர் மக்களை எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும்படி சொன்னாரு. இடியாப்பம் இவ்வளவு ஒரு தத்துவ பாடல் தெய்வீக திருமணை பத்தி பாடினால் ஒரு கைதட்டில்லை. ஒருத்தன் இடியப்பம் என்றார். கம்மாக்கரை நாட்டில் அவன் கம்மாக்கரையே புலந்து போய் கிடக்கு. எந்த நீரும் கிடையாது. கம்மாயில நீர் இல்ல. கம்மா தண்ணியை எட்டி பார்த்த ஆம்பளைட்டு நீர் இல்லையா. சரியான கூட்டமா இருந்துச்சு. மதுரையில சித்திரத்துல ஆத்துல அலகரங்கும் போது கொலக்கட்டை சுரவிடும் போது குடிக்கிட்டு கிடக்குற மாதிரியே கூட்டம் இருந்துச்சு. அப்போ இப்ப என்னப்போ கொய்யாப்பழம் ஏல எடுக்க வந்த ஆளுக மாதிரி. ஐயா கொய்யாப்பழம் இடியாப்பம். இந்த பாயில உட்காந்துருக்கு கூட ஒரே குடும்பத்து ஆளுகளாத்தான். இதுல என்னன்னா இந்த தார்பாய் விரிச்ச பொம்பளை ஆளு வேற ஆளு. உட்கார்ந்து இருக்க குடும்பத்தார்கள் வேளாள். ஏன் இவளு எப்ப எந்திரிப்பாளுங்க நம்ம பாயை சுருட்டிட்டு போகணும்னு இந்த பாய்க்கார பொம்பளையும் வெயிட் பண்றேன். கே பாரபட்டி அப்பு போன வருஷம் நாங்க தான் வந்தோம். இந்த ஊருக்குன்னு ஒரு மகிமை இருக்கு. உண்மையிலே
அதனாலதான் இந்த ஜாமீனோட அருளோடு காளிமுனிய வருஷம் இந்த ஊருக்கு போடா அப்படின்னு என் ஜாமீன் என்னை அனுப்பி விட்டுச்சு. கே பாரப்பட்டி சொல்வாக்கு தப்ப மாட்டேங்கலாம், நீதி கட்டுப்பட்ட ஊருங்கயா. அதை இன்னைக்கு நான் பார்க்கலாம்னு இருக்கேன். உங்க வாக்குகளை இந்த பேசின தொகையை கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஊர் எல்லையில நிக்க மாட்டேன். திருச்சி அடிச்சு ஓடி ரோப்பியா. அப்போ பார்ட்னரா கிட்னியை புரட்டி போட்டு வந்திருக்கேன். இருப்பா என்னுடைய MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் இது வந்து பெரிய தொகை இல்லை, இருந்தாலும் 200 கொடுத்துருங்க. உள்ள வைக்காத. நீங்க மீண்டும் ஒரு பாடலை படுத்து ஒரு சந்தோஷமாக முடித்து விட்டவுடன் முத்துக்குள் முத்தாக சொத்துக்கள் சொத்தாக அண்ணன் தம்பி பிசந்து வந்தோம் ஒந்துக்குள் ஒந்தாக அன்பால இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக மாளிகையில் காணாத இன்பமதா அதுகால் மந்தவம் போல் நாங்கள் செய்த சொந்தமதா ரோஜாக்கள் இதழ்களை போல் தீராத வாசமதா ரோஜாக்கள் இதழ்களை போல் தீராத வாசமடா 100 ஆண்டு வாழ வைக்கும் ஆகாத பாசமடா முத்துக்குள் முத்தாக சொத்துக்குள் சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கன்றாக. நேதாஜி நகரன் பெயர் வைத்தவன் நான். இந்த உத்தரப்படையில் போலீஸ் ஒன்றாக இந்த பாரப்பட்டி மாநகரத்திலே எனது அப்பா அம்மா பெயர் எனது சொந்த ஊர் வெள்ளைமலைப்பட்டி பிரமலை கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவன். அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன். யூடியூப் ஃபேஸ்புக் எனக்கெல்லாம் பிடிக்காது, என்கிட்ட எல்லாம் ஆண்ட்ராய்டு செல்லாக இருக்குது. உத்தப்பாயின் ஊராட்சி செயலராக இருக்கின்றேன். தயவு செய்து உங்களுடைய நாடகத்தை நான் அருமையாக பார்க்கின்றேன். சமுதாய ஆப்பநாடு, அந்த ஆப்பநாடு என்று அடிக்கடி சொல்லி வைத்தீங்களா, அது வந்து எனக்கு மிகவும் கல்லர் மரபு. எனக்கு அந்த பாட்டை மீண்டும் 2 தடவை படிக்கிறேன். நீ படிச்சவாறு முத்துக்கு முத்தாக பொந்துக்கு பொந்தாக எங்க அண்ணன் அது ஆரம்பத்துல இருந்து அந்த 200 ரூபா கொடுப்போமா நாளைக்கு சரக்கடிக்க வச்சுக்கிறோமான்னு போய் சொல்ல. நீ போய் உட்காரு, எனக்கு மூத்தாள் தானே நீ. எப்பாய் போப்பா பாட்டு நீ பாடும் போது எனக்கு செந்தட்டிய தடவணும் மாதிரி. எங்க அண்ணன் சூப்பர் சிங்கர் போக வேண்டியது செக்யூரிட்டி பிடிச்சி தள்ளி விட்டாங்க. உள்ள போனா நீ ஜெயிச்சிருவேன். ஓத்தாக்கள் மாளிகையில் பொந்துக்கு பொந்தாக பொம்பளை எல்லாம் சிரிச்சு அங்கிட்டு போய் மண்ணவாரி தூத்திட்டு போத்தா. ஆனா அதோட கம்பெனியை நீ தண்ணி அடிக்கிறாள். நீ ஒரு ஆள் தான் கட்டாளி மேல கைதட்டின நோனிமேனை, நீ ஒரு ஆள் தான் தட்டின. அப்ப எங்க அண்ணனோட பார்ட்னர்ஷிப் மாடு புடி மாடு. ஏன் 3 மணிக்கு மேல கிளம்பிடுவா. ஊரங்கும் தூங்கையிலே நான் ரூமுக்குள்ள ஊழையிலே அண்ணே அதுல 2 வரி பாரியா. ஊரங்கு அண்ணே போய் உட்காரு. இந்த வாரே கூட்டம் ஓடாம இருக்கிறதுக்கு நீ முள்ள ஒட்டி அடைச்சிருக்க இல்ல ஊரை சுத்தி திருப்பேஜ் லைன் எடுத்த வை போலீஸ் கேஸ் ஆகி நான் தெருவில் கூட்டம் போனதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளா வெதர அலசவா? ஐயோ சும்மா இருவேன், ஓன் தொண்டையே பாருவேன். கூட்டம் ஏன் போதுன்னா நாடகம் பிடிக்கல, நாடகம் நல்லா இல்ல அப்படின்னு நினைச்சு போல எல்லாத்துக்கும் டொங்காஜா இருந்தமே. அது இல்ல பட்டே இடியப்பம் அதுக்கா இல்ல. ஏன் கூட்டம் போதுன்னா
அன்றைய காலத்துல எல்லா பெரியவர்களுக்கும் நாடகம் பார்க்கறவர்களுக்கும் ஒரே வேலை. விடிஞ்சா நாத்த பாவனும், நாத்த புடுங்கணும், நடவு நடனும், வரப்போட்டணும், இதே வேலை. இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாரும் வெவ்வேறு துறையில வெவ்வேறு வேலையை பார்க்கறாங்க. அவங்க பொழுதுபோக்கா நாடகத்தை பார்க்கணும், கொஞ்ச நேரம் தூங்கணும், காலையில குடும்பத்தை பார்க்கணும். இதனாலதான் பப்புண்டான்ஸ் முடிஞ்சு கூட்டம் போதே தவிர நாடக நடிகருடைய நடிப்பு குறையுது நினைச்சு போகவில்லை அன்பு உறவுகளே. இதான் உண்மை. கைதட்டலாம். இதெல்லாம் எடுக்க மாட்டேன். கனி என்னைக்கு அற வாங்க போறோம்? இப்ப எடுக்காதரா, அதை கட் பண்ணி இப்ப கதை. ஏ வைரண்ணே, மூத்தரை கூட்டு போறியா? வெதர்ல அடிக்கவா? ஏனே சும்மா இரு தம்பி, நீ அங்கிட்டு போப்பா. இவன் வேற கிரு மாடு மாதிரி அவன் போட்ட குட்டியே போறாங்க. தவிர தெரியாம பாரு. அவன் போட்ட குட்டி தான். போடா போடா. நீ கத்த கூட முடியலையே, கும்பிட கூட முடியல. இப்ப என்னைய பாக்குற ஆளு, நான் கதைக்கு உள்ள ஆளுகிறேன். என்னைய பார்க்கும் போது எப்படி தெரியும்? துண்டுகட்டமா ஏதாச்சும் கேரளாவுக்கு வெள்ளாட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி தெரியும் உங்களுக்கு. என்ன செய்ய? விதி. நீ நிதி கொடுக்க வேணாம். நானே பிச்சை எடுத்து காப்பாத்தி. நீ அங்க வந்தேன்னா இங்க இருக்கிறவங்க ஏற்கனவே ஜாதியை பார்த்து நக்கிடுறாங்க. நீ வந்து கிளச்சி விட்டு போ. நான் அன்பாலை நடத்தி மயிரை புடுங்கினேன். ஏன் நல்லது செய்யறவனுக்கு நாட்டுல கல்லேறி விழுக. நான் அதுல பட்டு திருந்தினேன். நான் சேவை செஞ்சு கோடிக்கணக்கில் இழந்து கடைசியில சொல்ல மாட்டேன். பேசாம இரு. உண்மைதானே பங்காளி? என் அவள் நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த 3 பேர் கையை கட்டிட்டாங்க. நாடகம் மயிர் மாறும். கையெடுங்கடா என் தம்பியலா வந்துட்டேன். அடுத்து ஒரு எச்சப்பு. இல்லை ஏன்டா உடம்ப குறைங்கடா. நீங்கெல்லாம் எப்படிடா டொங்காசு போட போறீங்க? உங்களுக்கு கிருமாறு மாதிரி புடிச்சு விடணும் போலயே. ஒரே ஒரு கதை சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. இவங்க 2 பேரும் டீயை பிடிச்சி போறாங்கல்ல, தூக்கம் முழிக்கிறாங்களே நடிகர்னு இறக்கப்பட்டு போல இந்த பிள்ளைய நோங்குறாங்க. அதனாலதான் அந்த பிள்ளைகிட்ட அனத்தையே கேட்கிறேன், ஏக்கா டீ வேணுமாங்க? அது இப்பதானே சாப்பிட்டேன், குடிங்க, தூக்கம் ஒரு மாதிரியா இருக்குல்ல அப்படின்னு வர்றேன். யாரும் அந்த மடுவு கணத்தவன் பாலியல் வன்கொடுமை பண்ணிடாதீங்களா? பத்தாவது எனக்கு எதுக்கு பயப்படுறீங்கன்னா, அந்த பிள்ளைய ஏதாவது செஞ்சாலும் காப்பாத்த ஆள் இல்ல. மருதமணி எப்படி இருக்காரு? 2 அரை விட்டா போய் ஒளிஞ்சுக்கிறியாக்கிட்டு போய் மேடையார் ரூம்பாடா இவர் செச்சுக்கிறார். மயிர் பொம்பளை எல்லாம் ஏத்தா சிரிக்கிறிய? பாதி பொம்பளை அங்க இருந்தது காண சாணி கூட பொறிச்சலாம், சாணி தொலைக்க பொறிச்சலான். இதுல சில ஊர்களில் நானும் பார்த்திருக்கேன். விடியும் போது ஒரு 4 பேர் மட்டும் ரொம்ப சுறுசுறுப்பா உட்கார்ந்துருப்பாங்க நாடகம் பார்க்க. மகளிர் சுய ஒதுக்குழுவா? ஆம்பளை எந்த காலத்துல ஆபரேஷன் பண்ணிட்டு உட்கார்ந்தேன் மகளிர். அந்த 4 பேர் நாடகம் பார்க்கற ஆள் இல்ல. ஒரு ஆளு போகும்போதே பொண்டாட்டி சொல்லியிருக்கான், ஏலே நாடகத்துக்கு போறது சரி, விடிய வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வராம பாதி நேரத்தில் வந்து கதவை தட்டினா நான் கிருசு கட்ட ஒம்பளைய மாறிடுவேன். அப்புறம் உலக்கு எடுத்துட்டு தலைக்கு கொண்டே உன்னைய பொண்டாட்டிக்கு பயந்துட்டே உட்காந்துருப்பேன். அந்த ஒரு ஆள் இப்போ போய் தட்டினோம்னா நோத்தங்கம்பான்ட்டு வாழே விடிஞ்சிடட்டும். இன்னொரு ஆளு எவனாவது தூக்கு போட்டு செத்துருப்பேன். இவன் போற பாதையில அந்த பேய்க்கு பயந்து இவன் போனா வேற 1 மணி ஆயிடுச்சு பாப்புன்னு முடிய போகும்போது அவன் தூக்கு போட்டு செத்தவன் கட்டிங் கிடைக்கலன்னு செத்தேன். நாளைக்கு பேய் ஒடிச்சுக்கிடுச்சுனா செல்லமுட்டி கோடாங்கி சாட்டைக்கிட்ட வேற அடிப்பேன். உன்னையத்தேன் மானே என்னப்பாய் வெக்கப்படுற அக்கறதுக்கு நாடத்துக்கு வர்ற நீ கோடாங்கன்னா நானும் கோடாங்கிதேன். செல்லமுட்டி கோடாங்கி நான் கழிச்சிரு கோடாங்கிட்டா. ரெண்டு பேரை சொல்லிட்டேன்னா 3வது ஆள் யாருன்னு கேள்வி. ஊருக்கு போக பஸ்ஸுக்கு 12 ரூபா வேணும். இப்ப அடிச்ச போதையில 2 ரூபாய் எங்கனையாவது தொலைச்சிருப்பியா? அவன் எங்கன ஒண்ணுக்கு இருந்தானோ எங்கன சரக்கு அடிச்சானோ எல்லா இடத்துல லைட் அடிச்சு தேடி. ஏன்னா அடுத்தவன் கேட்டா நம்ம ஊருக்கு அசிங்க. நீ என்ன வில்லு பாட்டு மாதிரி எடுத்து பாரு. 4வது ஆள் யாருன்னு சொல்றேன்.
அவர் தான் மைசெட்டுக்கார். இவங்க எப்ப முடிப்பாங்க? நம்ம காதுகுத்துக்கு வீட்டுக்கு வேற பேசி விட்டோமே, குழாயை அவுத்துட்டு போகணும். ஆனா நம்ம ஊர் நல்ல ஊர் தம்பி. எங்க ஏரியாவெல்லாம் குழாயில உள்ள யூனிட் இருக்குல்ல, மண்டை, அதை கழட்டி விட்டு டிஃபன் பாக்ஸை மாட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ உனக்கு லேசா சந்தேகம் கொடுத்துருக்குமே, அப்போ உட்காரு. நான் வந்திருக்கேன், நான் சாதாரண ஆள் கிடையாது. குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா. எங்க அப்பா ஒரே அப்பா தான். எல்லாத்துக்கும் ஒரே அப்பா தான்டா கொய்யால. வாடா வாடா தங்கன பயமேனே, நீ அண்ணே நான் தம்பி சொல்லிட்டு போ. எங்க அப்பா பேரோ சொல்றா, வெயிலுக்கு வேக்குரு. வேர்க்கூர்னா பேர் வச்சிருக்காங்க. சொல்ல விடுன்னு. எங்க அப்பா பேரு நம்பு. நம்பிராஜ். எங்க அம்மா அங்கடு நங்கே மோகினி. நீங்க எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 4 பேர் 5 பேரோட தானே கூட பிறந்திருப்பிய. 7 பிள்ளைய பத்திருக்கு எங்க ஆத்தா. நல்லாரு எங்க ஆத்தா கெருப்ப போய் நிலைமை யோசிச்சு பாரு. எங்க அப்பையும் இதே சோழியாத்தியா இருந்திருக்கேன். என்ன சோறு தண்ணி எல்லாம் இங்கனே? சோறு தண்ணி அம்மா கவட்ட கொள்ளுதேன். ஐயோ நல்ல மாட்டா எழுத சொல்லியிருக்கேன் இளையராஜாட்ட. நீ வேணா ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பாடிட்டு போ, நான் தெருவில் தர்றேன். 7 பிள்ளைய பத்திச்சு எங்க அப்பா. அம்மா ஸ்கிரிப்டே மாத்தி விட்டாங்களா? ஏய் மொப்பம் ஸ்கிரிப்டே மாத்தி விட்டாங்களா? எங்க அம்மா 7 பிள்ளைய பத்திச்சு. இடியாப்பம் புளியும் போது ஒரு பிள்ளை, இட்லி அவிக்கும் போது ஒரு பிள்ளை, துவையை அரைக்கும் போது ஒரு பிள்ளை. அப்ப எங்க அப்பாட்ட கேட்டேன், 7 பிள்ளைய பத்தியப்பா, இருக்கிறது 7 குடிச்ச, ஆளுக்கு முட்டா பிரிச்சா கூட சொத்துக்கு வெட்டி செத்து போகும்டா, ஏன்டா 7 பிள்ளைய பத்தேன்னு கேட்டேன். எங்க அப்பா அழுதுச்சு. இன்னைக்கு உங்களுக்கு பொழுது போறதுக்கு 100 நாள் வேலை இருக்கு. அன்னைக்கு கோத்தா தாண்டா எனக்கு 100 நாள் வேலை. இன்னைக்கு அட்டையை பதிஞ்சு விட்டு போனா பேங்க்ல காசு ஏறுது. அன்னைக்கு என்ன அப்பா கொட்டையை பதிஞ்சாரா? என்னடா எதுக்காக ஓப்பனா 7 வெளியே பத்திட்டு அப்பா கொட்டையை பதிஞ்சாரு. எங்க அம்மாட்ட போய் எங்க அப்பா கெஞ்சி இருக்காரு. திருப்பி கொட்டை பதிவோம்னா 7 ஆம்பளை பையில கெட்டமாடு மாதிரி ஒரே ஒரு பொம்பளை புள்ள வேணும். நீ கொண்டு வந்த சீதனத்தையும் நகையும் போட்டு கட்டின புடவையும் கட்டி அழகு வாக்க அப்படின்னு எங்க அப்பா. எங்க அம்மாட்ட காலில் விழுந்து கெஞ்சி அழுதாரு. மண்டி போட்டு தானே அழுதாரு. மண்டி போட்டு அழுதாரு. அப்ப எங்க அம்மா சொன்னிச்சு, இனிமேல் கேவல போல கருப்ப பையில சுத்தமா இடம் இல்ல, வேணும்னா உசிலம்பட்டி ஜவுளி கடை கட்டப்பை இருக்காது, இதெல்லாம் செஞ்சு விட்டு போடான்னு கட்டப்பை விடலங்க அப்பா. அதை கொண்டு போய் எங்களுக்கு சிவகர பக்கம் சரி வருதான்னு பார்த்திருக்கேன். எறும்பு அடிச்சு கட்டப்பை ஏயுமா? அதுல எப்படியே சீரணி கிடந்தது. ஐயா கண்டத்துடமா வீங்கி இருக்குமே. கண்டங்கர் சரின்னு எங்க அப்பா நேரமே சரியில்லை தம்பி அண்ணே. அப்பாவுக்கு என்னமோ 1 மணிக்கு யாரும் நெஞ்சில மிதிச்சு அமுக்குற மாதிரி இருந்திருக்கு. முனி ஓட்டம். நம்ம அப்பா என்னன்னு சொல்ற? என்னண்ணே அப்பாவுக்கு என்னண்ணே ஆச்சு? சொல்ல விடு. இல்லண்ணே எது கடிச்சதுல எதுவும் கடிச்சதுல இனிமேல நம்ம டொக்காசு போட முடியாது. அப்பா தூக்கு கயிறு எடுத்துட்டு போயிட்டாருப்பா, தூக்கு போட. அப்போ மாண்டுக்கிட்டாரானே. அங்கே போய் தான் பார்த்திருக்கேன். நைட்டு 1 மணிக்கு போனவே கயிறை போய் பார்த்திருக்கேன். அருணா கயிறு அந்துக்கிருச்சு இல்ல, கயிறை மாத்த வந்துட்டான் மயிறு. திருப்பி மறுநாள் 4:30 இருக்கும். அப்பா கயத்தை எடுத்துட்டு போய் சாக போயிட்டாரு. மரத்தை அண்ணாந்து பார்த்திருக்காரு. இவருக்கு முன்னாடி ஒருத்தர் தொங்கி விதி. அதை பார்த்துட்டு எவனா பயந்து வருவானா? அதை பார்த்து பயந்து வந்து பக்கத்து வீடு அப்பத்தையும் காங்கிரட் போட்டு செவத்துல முட்டி இப்ப பிளேட் வச்சிருக்கேன். எதுலண்ணே? செவத்துல அதுதானே. மறுநாள் அப்பா சுதாரிச்சு கதை சொல்லுனேன் 3:30 ஏய் பேசாம இருங்கப்பா. ஏப்பா 3:00 சாக அப்பா
கயத்தை ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டு போய் மரத்து பக்கத்துல போய் கயத்தை போட்டுக்கிட்டு திரும்பி இருக்காரு. அங்கே எவனா தண்ணி அடிச்சுட்டு கேரி பையை கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க வெள்ளை கலர்ல. அந்த கேரி பை பேய் நினைச்சு பயந்து ஓடியான்ட்டு விதி சாக விடல. அப்பா நேத்து அப்பா செத்து போயிட்டாரானே? அப்படித்தான் நினைச்சேன். கயரை போய் உச்சியும் கொப்புல ஓட்டு குதிச்சிருக்கேன். கொப்பு ஒடிஞ்சு. ஏன்னு அப்பா வேப்ப மரத்துலானே போட்டாரு? இந்த தூக்கத்துல முருங்கை மரத்துல ஓட்டு. ஐயோ, முருங்கை மரம் ஒடிஞ்சு அவன் காளியாத்த மயன் மரத்துக்கு கீழே உட்காந்து வெளியே இருந்தவன் வயக்காடு தண்ணி வாச்சிட்டு மம்பட்டியை திருப்பி வச்சுட்டு இப்படி உட்காந்து இருந்திருக்கேன். நம்ம அப்பா என்னன்னு அப்பாவுக்கு கொட்டை போச்சா? ஏய் மம்பட்டி கடையில விழுந்து அவன் சங்கல வெட்டி அப்பாவுக்கு அடிச்சு போச்சு பாருல. தம்பி கதல் அடிச்சு வெதர்னா கொட்டை தானே. ஓடியா அந்த அப்பா அவசரமா ஐயோ வீங்கி போச்சு பச்சை தண்ணியை மோந்துட்டு வாடான்ட்டார். நான் அண்டாவுல தண்ணீர் எப்பா அதுக்குள்ள கொண்டு வைப்பான்ட்டு. சரி, அது அம்மாவுக்கு காய்ச்சல் சுடு தண்ணீர் தெரியலப்பா. ஐயா என்ன அப்பாவுக்கு பிதுக்கு மருந்து வச்சு விட்டியாண்ணே? அப்படித்தான் பிதுக்கு மருந்து வைக்க சொன்னாரு. பதட்டத்துல இருட்டுக்குள்ள கரண்ட் இல்ல எடுத்து வச்சுட்டு மொளாத்தூள் ஐயா அப்புறம் எரிஞ்சு இதாயி சரின்னு அப்பாவுக்கு நேரம் சொல்லின்னு அந்த வேதனையோட அப்பாவுக்கு கொட்டை நல்லா இருக்கானே? அப்பா டவுசரும் சட்டியும் போட முடியலப்பா, கோமனை கட்ட முடியலன்னு அப்பாவுக்கு தகரத்துல கிளி கூண்டு செஞ்சு கட்டி வச்சு உள்ள அந்த வேதனையோட அப்பா ஜாதகனோட எடுத்து ஜோசியரை பார்க்க போனார். 7 வயது நேரம் இப்படி இருக்கே பார்த்து சொல்லுங்க ஜோசியரேன்னு சொல்லும் போது அவர் ஜக்கானூர்ல இருந்த ஜோசியரை அப்பாவை செருப்பு கட்டி அடிச்சு விட்டார். என்ன அடிச்சாரு? அப்பா சாதனை நோட்டு தானே கொண்டு போனாரு. அவன் கொண்டு போனது கரண்ட் புள்ள அட்டைய. மறுபடியும் அப்பா வந்து ஓடி அந்த செல்லியம்பட்டி கோடாங்கிய பாப்பா போய் பார்க்க போனா கோடாங்கி நேரம் சொல்லின்னு கோயந்த சாமியை பார்க்க போயிட்டேன். அண்ணன் ஏன் போச்சு? ஐயா அண்ணனையும் கொட்டையில அடிச்சிருச்சா? யாரு வாய மூடிச்சிருக்கு. சரின்னு அப்பா மறுபடியும் ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு அறந்தாங்கில உள்ள ஜோசியர்கிட்ட போயிட்டார். போய் ஜாதகத்தை பாருன்னு கொடுக்கும்போது ஜோசியர் அப்பாவை மசத்தை பிடிச்சிட்டு அரைஞ்சு விட்டேன். ஏன் அப்பா சாதனை நோட்டு தானே கொடுத்தாரு? அது ஜாதக நோட்டு இல்லை, அம்மாவுக்கு பெரியாஸ்பத்திரியில் வாங்குற சுகர் அட்டை. ஐயோ, கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் ஜாதகம். தம்பி உருளைக்கிழங்கு மடுவு எனக்கு ஒரு உதவி செய்யறியா? என்னன்னு உதவி பண்ணணும்? 1 மணி நேரம் சூம்புறியா? என்னது டேலை அவன் எம்பிட்டுக்கான அவனை கிளப்பி விட்டு நீ படுக்க போறியாடா? தம்பி பால்வாடியில சோறு ஓடுறாங்களாம். வா சானுப்பா பத்தம்ப வெயிட் நானே 68 வரேன். அவசரத்துக்கு வரேன். தம்பி வெள்ளச்சட்டை ஓட்டாளு டீயை கவனமா குடிப்பேன். நல்லா பாருங்களேன், வெள்ளச்சட்டை ஒரு ஆளும் சரக்கு அடிக்கணும்னு ஒரே மாதிரி தான் கிளாஸை பிடிச்சிருப்பாங்க. சட்டையில டீ பட்டுருமா? உண்மைதானே? கை தட்டலாம். டீ பயலுகடா. கொண்டாட்டிக்கிட்ட யாரும் அடி வாங்குறது? தம்பி அண்ணே, உங்க உடம்ப பார்த்தா அனகொண்டாவை நக்குன மாதிரி இருக்கீங்க. எனக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா உங்க ஓசுக்கு நான் கலும்பார். என்னால உதவி பண்ணணும்? உங்க ஊர் பக்கம் ஏதாவது பொம்பளை செகனட்ல இருந்தா இவ்வளோ பரிதாபமா கேட்குறீ என்ன? கவலைப்படாதே. பொம்பளை மக வயசுக்கு வர்ற தக்கன இருந்தாலும் பரவாயில்ல, அண்டா வச்சுக்கிட்டு நான் குண்டா அந்த அளவுக்கெல்லாம் போக வேணாம்னே. ரொம்ப கேவலமா இருக்குங்க. 5 கிலோ தாயா இருந்தாலும் பரவாயில்லங்க, கொண்டு போய் கொலை கட்டிக்கிறேன். என்ன பண்றது? உனக்கே கிடைக்காம படம் விதி விளையாடுது. விளையாடுறதுன்னா ஒரு 100 ரன் அடிச்சிருப்பாங்களா? அண்ணன் தம்பியா பழகிட்டான். உங்களால் வண்டி ஓட முடியாதா? என்னது? என் கூட பிறந்த தங்கச்சி இருக்கு, அதை வேணா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மச்சான்?
மைலேஜ் கொடுக்குமா? ஏ அது வண்டி ஆடாது, என் தங்கச்சிடா. மணிக்கு எத்தனை லிட்டர் அடிக்கும் டீசல்? வேற வழி இல்லை. மச்சான் என் தங்கச்சி நீங்க எப்படி போட்டு அடிச்சாலும் ஓடுங்க. உங்க தங்கச்சி இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கு? யூனிட் எப்படி இருக்கு? நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நான் எப்படி அண்ணன் செக் பண்ண முடியும்? ஐ வாண்ட் ரிவெஞ்ச். உங்க தங்கச்சிங்க வந்துச்சுன்னா நீ பாறைக்குளத்துல உள்ள எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் அழுகுங்களே, நம்ம அழகா இல்லைன்னு. அப்படி ஒரு பிகரை நீங்க கூட்டு வரணும் மச்சான். உங்க கம்பு கூட்டுக்கு நான் கிரீமா இருப்பேன். என் தங்கச்சி மச்சான், உங்க குலதெய்வம் என்ன மச்சான்? 18ஆம் படி கருப்பு. எங்க குலதெய்வம் மதுரை மீனாட்சி. என் தாய் மீனாட்சியா? அந்த பேரை அதுக்கு வச்சிருக்கிய? திரு கல்யாணத்துக்கு வரலாம் இருந்தேன், திருக்கண்ணை விட்டு கல்யாணத்துக்கு போயிட்டேன் மச்சான். நீங்களே திரு பூட்ட போறீங்களே மச்சான். அப்புறம் திரு பூட்டோ முண்ட திண்டுக்கல் பூட்டோ உங்க தங்கச்சியை கூட்டிட்டு வாங்க, காலிட்டு சீம்பால் வாங்கிட்டு போறேன். என் மீனாட்சியை கூட்டு வரேங்க. மீனாட்சியா இல்ல முட்டை பச்சியாடா? தாய் மீனாட்சி. சும்மா தண்டட்டி யாத்திரை மாத்தா எங்க ஆத்தா தான் இது 6 எலி போட்டு அந்நியாரத்துல ஏன் பொம்பளை ஆளு கூட ஏத்தா வைக்கப்படுறீங்க? நீங்க அழகலின்னு போறாமையா இருப்பீல? என் தங்கச்சி மீனாட்சி வந்திருக்குங்க. என் பொண்டாட்டியா கட்டிக்கிட்டா செக்கால ஒரு 7 ரவுண்ட் அடிப்பேன். ஏன்டா இது என்ன பால் பண்ணையா? என் தாய் தங்கச்சி வெக்கப்படாத. என்னடா கோடாளி தட்டனா பிடிக்கிற மாதிரி ஓடுது. மச்சான் என்ன மச்சான்? என் தங்கச்சி மீனாட்சி வந்திருக்குங்க. வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதாங்க வந்து இருமா மூடு வருது. மூடு வருதுன்னா நீங்க வச்சு அடிச்சுக்கிடுங்க. நீங்க நினைச்சு நான் போயிட்டு வளகாப்புக்கு வந்து வர்றேன், இல்லைன்னா நீர்மலைக்கு வரேன். இல்ல மச்சான், நீங்க நினைச்சு மச்சான். என்ன மச்சான்? தாய் மீனாட்சி கிட்ட பேசுங்க, வெக்கப்பட்டு நிக்குது. எனக்கு அடப்பு மச்சான், பேச்சு வராது. ஏன்னா ஒரு கேவல பயலுக்கு வாழ்க்கை கொடுக்கும்னு சொன்னுச்சு அந்த எரியிற சோதி. நான் வளர்த்த என் கிளியாஞ்சட்டி, என் முடையடிச்ச மடு, என் கீரிப்புள்ள காலு, அந்த தாய் காலில் விழுந்தா தாங்க எனக்கு புத்தி. இல்லையே ஏப்பா குனியும் போது ஏதோ அவியரிசி வாடை வந்துச்சு. இந்த வாடை நம்மள்ட்ட அரைச்ச வாடையா இருக்கு. ஈசா இது தர்மமா? மீனாட்சி கிட்ட 2 வார்த்தை பேசுங்க. பேச முடியாதுங்க, இன்னைக்கு ரீசார்ஜ் பண்ணல. உங்க தங்கச்சியை வேணா என் நம்பர் கூப்பிட சொல்லுங்க. 0000 முட்டங்கொத்தா ஆம்ப்லேட். அதான் நேர்ல நிக்குது என் தங்கச்சி, பேசுங்க. ஒரு வார்த்தை பேசு மீன் குட்டி. என்னடா அது பரிச்சை பேப்பர் ஒட்டிட்டு கிழிச்சது மாதிரி சத்தம் வருது. உன் பேர் என்னடா? சப்னா. சப்புனாவா? மீனாட்சி என்ற சப்புனா மச்சான். மீனாட்சி என்ற சப்புனா. நாங்க வீட்டுல சப்புன்னு செல்லமா கூப்பிடுவோம். செல்லமா கூப்பிட்டியா? அதை செய்ய விட்டியாடா? இல்ல செல்லமா சப்புன்னு கூப்பிடுவோம். நாடகத்துல போட்டதே தப்புன்னு உணர்றேன். என்னையா தான்னு கூப்பிட சொல்லுங்க அந்த தாயை. என்னங்க பீங்காந்த நரி மாதிரி சத்த வருது. தல் 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 என்னும் தலைங்கை ஒலி. டோட்டல் உசிலம்பட்டி தொகுதியே தப்பு பண்ணிடுச்சடா. எங்க போலீஸ் கேஸ் 6 போஸ்ட்மார்டம் பண்ணிருக்காங்க.
என்னடா அது எரியும் போது ரைடு வரும்போது போட்டு போன மாதிரி அத்தா அத்தா அந்த 2 ரூபா தேங்காயை மூடுத்தா தேங்காய் கொண்டு வரலையே நானு. என்னடா 70 வருஷமா கொக்குடா அதை டிவி விட்டு இண்டிகேட்டர் மாறிட்டே அண்ணே அண்ணே இவன் பெரிய அவதாரிப்படா இருப்பேன். மூஞ்சிய பார்த்து பேசாம எதவோ பார்த்து பேசுறேன். அண்ணே அண்ணே எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம். அடே கும்புறேன் காப்பாத்தி அண்ணே எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல அண்ணே. ஏண்டா தங்கம் அந்த மாப்பிளைக்கு என்னடா குறைச்ச? ஐயோ என்னை காப்பாத்து அண்ணே. தங்கம் மீனாட்சி உனக்கு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லையா அண்ணே? இப்படி ஒரு அழகான கிளிய வளர்த்து இப்படி ஒரு குரங்கு போயிட்டு கொடுக்க பாக்குறியா அண்ணே? பொம்பளையால ஆம்பளையால நான் கவனிக்கல இல்ல நான் சொல்லும் போது சிரிக்க கூடாது அது உள்பாவுடைய பார்வை சண்டாளைக்கு பீன்ஸ் கவரை கட்டிட்டு வந்திருக்காங்க. அவ எப்ப என்னை வந்ததுல இருந்து என்னை மூஞ்சிய பார்த்தே பேசல. இப்படி ஒரு மாப்பிள்ளையும் வேணாம்னு நான் வாழாமட்டியா கூட இருந்துட்டு போறேன். நீங்க வாழ்ந்தா தானடா உங்களை மன்னடா மீனு மடுவுல கைய வைக்காம பேசு. அண்ணே உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன். உங்க தங்கச்சிய இந்த மூமெண்ட்லாம் பார்த்தேன். பரதநாட்டிய கிளாஸ் போனாங்களா? இங்கிட்டு வாங்க சென்டர் வாங்க குரு வணக்கம் சொல்லுங்க. நடகண்டநாத சகநாத திருப்பதி சமுதாயம் பரதநாட்டியம் ஆடுதா இல்ல வெளிநாட்டுல பால் பிச்சுதா? பரதநாட்டியம் கிடையாது. நட்டுவா காலிய டிவி சுட்டி அடிச்சது மாதிரி குறிச்சுக்கிட்டு மீனாட்சி என்னையே ஒண்ணுக்கும் பிடிக்கலையா? ஐயோ ஒண்ணுக்கும் முடிக்கல ரெண்டுக்கும் முடிக்கல. ஏண்ட தங்கம் உனக்கு என்னை பிடிக்கிற நான் அன்னைமேல எங்க பொம்பளைக்கு போவேன்? 4 பேத்த முடிச்சுக்கிட்டு ஏன்னா இந்த ஒழுக்கத்திலே நான் எங்க ஊர்லயே எல்லாரும் சொல்லுவாங்க அழகிண்டா கிளி மாதிரி பொண்ணுன்னுவாங்க. அது நான் நம்புறேன்டா. நீ கிளிடா அப்படியே உருளைக்கிழங்கு மாதிரி. ஐயோ நீ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டு பக்கம் போயிடாத. எல்லாம் பசியும் நிப்பாட்டி டிரைவர் பூரா உன்னை இது பண்ணிடுவான். பாட்டை ரொம்ப வருஷமா காத்து கிடந்தது பழம் போல அந்த பாட்டை என்னை பார்த்துதான் எழுதுனாங்க. ஐயோ தொடாதீங்க. ஏன் சீக்கு இருக்கா? உங்களை என்ன பிடிக்கலன்னு சொல்லாதீங்க. தர்த்தினி முடிச்சதானம்மா நீங்க சிவாஜி கணேசி சாவத்திரி மாதிரி நடிச்சீங்கன்னா கையை ஒடிச்சே வருவேன். மீனு குட்டி கூசாம இருக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அதே தொப்புன்னு ஒண்ணு இருக்குமே தொப்புல அண்ணே வச்சிருக்காரா? ஏய் மீனு குட்டி என் குண்டு தங்கச்சி இந்த மாப்பிள்ள உன்னையதான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்னை எப்படியாவது கல்யாணம் எனக்கு பிடிக்கல. தங்கச்சி காலில் விழுறதுக்காக இந்த வித்த மருத்துவ நான் வாங்க போட்டுக்கிறேன். என்ன செய்யறது? என் தலையெழுத்து என் விதி. என்னை கட்டிக்கிறியாடா? அண்ணன் சொல்லுக்காக கட்டிக்கிறேன். ஒரு மருமையும் பிறந்தா சரியாயிடும். மச்சான் ஒரே ஒரு ஆசைங்க எனக்கு. ஏன் தீ குளிக்க போறீங்களா? இல்லங்க எங்க குடும்ப உலக்கப்படி பரம்பரையா தாங்க பண்ணிக்கிட்டு வரோம்.
நிர்வாணமா போகணுமா? இல்லங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள பொண்ணோட வாயில முத்தம் கொடுக்கணுங்க. என்ன தங்கச்சி என்னை சாக கூட சொல்லிருந்தேன், வாயில அவன் வாயில வீத்தம் கொடுத்தவன். ஐயோ ஆண்டவா, ஒரு முளை கயிறை கொடுத்துருந்தேன், நாட்டுக்கிட்டு ஒரு முளை கயிறு முண்டை பத்தாது காலத்துக்கு. 100 மருந்து வாங்கி கொடுத்துருந்தேன், கொடுத்துட்டு செத்துறேன் அவன் வாயில. உனக்கு எதுக்கு நீ மருந்து எறும்பு சாவிஸ் போட்டு விட்டு தங்கச்சி ஒத்துக்கமா? ஐயோ ஆண்டவா ஆண்டவா, உன்னை உள்ள விட்டு நோண்டா மச்சான், நீங்க தங்கச்சிக்கு உதட்டோட உதடா வச்சு முத்தம் கொடுத்தீங்கன்னா தாலியை கட்டிடலாம் மச்சான். அதுக்கு நான் செல்லப்பட்டி கோடாய் கூட கொடுத்துறேன். மாடு புடி மாடு. ஏய் உதட்டோட உதடு கோடாய்க்கு வாங்க போட்டாலும் எங்கிட்டாலும் புடுக்கெடுத்தாலும் தப்பாரிச்சு போடுவேன். உடுக்குடா இரு உதட்டோட உதடு முத்தம் கொடுக்கறதுக்கு நாலடா பேசணும். நீங்க எதுக்குடா பேசுறீங்க? ஆமா, இழுத்துதான் உதட்டுல முத்தம் கொடுத்தா கொடுக்க போறியா? நான் கொடுக்கல, எங்க அண்ணன் சொல்லுக்கா கட்டுப்பட்டு கொடுக்குறேன். கொடுக்க போறியா? கொஞ்சம் ஐயனார் கோயில் பூஜாரியா மாறிக்கிறேன். மச்சான் கல்யாணங்க கரலா நீ புடிச்சுக்கணே, நான் முத்தம் கொடுத்து போடுறேன். உதட்ட முத்தம் கொடுத்து நான் உசிரம்பட்டி பெரியாச்சி போய் தையல் போட. அண்ணன் தங்கச்சி முத கொடுங்க, எவ்வளவு தூரத்துக்கு விஷம் ஏறுதுன்னு பாத்துக்கிட்டு அது சாமி குத்தமாயிரு. சொரு போறா. என்ன முத்தம் கொடுக்குறியா? ஜெயா இங்க ஓடியா, உனக்காக திருக்க கருவாடு வாங்கி வச்சிருக்கேன். எனக்கா மாமா கருவாடு வாங்கி வச்சிருக்கா? எங்க அந்த கருவாடு? நீ எனக்கு இளையதாரத்தை என் தாய் உள்ளே பூரா அந்த உசிரம்பட்டி ஏரியாவில் இளைய வடியான்னு சொல்லுவேன். இளையவடியா? நீ எனக்கு இளைய வடியா. சரி, இதே உங்க அக்கா ஊக்கு தேவடியா. என்ன தேவடியா? ஊக்கு தேவடியா வேற எதுவும் சொன்னியாயா? ஏய் என்னடி லூசு முண்டை, ரொம்ப அதிசயமா சொல்றா. ஏய் நான் கிட்ட சொன்னேன். கர்ம எந்த காட்டு முண்டையே உங்களை பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? உன்னை இதுல பிச்சு முடிய பாத்துக்க. ஏய் போடி தட்டாத முண்டை. யாரு பேசுறது? ஐயோ ஏய் இங்க வாடி கழட்ட முண்டை. யாரை பார்த்து கழட்டு முட்டைன்ற? உன்னை தாண்டி சரி கழட்ட. உனக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும், போய் பழமா தண்ணி பக்கத்துல ஏறுடி. இல்ல பழமா தண்ணி பக்கத்துல ஏறுடி. உனக்கு புருஷன் கிடைக்க எதோட புடிச்சிருக்கிற தண்டை? முத ஒட்டா குச்சியை மூடு. மூடு. பெரிய என்னமோ 1.5 கிலோ வச்சிருக்கேன். அழகு என்னடி? யார் அழகு? ஆனா கண்ணு தெரியாத ஆளு. மூஞ்சி முகரையும் பாரு, கிளவி மாதிரி என்னதான் அழகு. ஓ முகரை போய் இதுல வாரு. என்னதான் கிளி மாதிரி பொண்ணு இருந்தாலும் குரங்கு மாதிரி வெப்பாடி சொல்ல சரியா? யாரு கிளி? நான் கிளி, நீ குரங்கு. காலையில கொண்டாடி. மச்சான் என் தங்கச்சிக்கு கொட்டை தெரியுது மச்சான். பாப்பா அதாண்டி என்ன இருந்தாலும் பொண்டாட்டி மாதிரி வராது. பொண்டாட்டி என்னதான் வச்சுக்கிட்டாலும் பொண்டாட்டிக்கு இருக்கிற மரியாதை யாருக்கு இருக்காது. ஒன்னமோ உனக்கு தாலி கட்டி வச்சிருக்க மாதிரி பேசுறா. அது எந்த ஊருக்காட்டு சிரிக்கியோ உள்பாவோட வாங்கி போட வக்கில்லாத முண்டை இவெல்லாம் மானம் போதுரி. என்னடி பண்ணுவ?
சிரிக்கிறத பாரு. யாரும் உன் லட்சணத்தை பார்த்து பச்சை புள்ள சிரிக்குது. அவன் மூத்தத்தை வாங்கி குடி. நீ போய் குடி. ஏய் நீ என்ன குடி சொல்ற? என்னடி உனக்கு? ஏண்டி அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுற உனக்கு வெக்கமா இல்ல? நீ அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுற உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் புருஷன் தானே நீ ஆசைப்படுற? அது ஏன் புருஷன்? ஏன் புருஷன்? எந்த ஊர்காட்டு சிரிக்கியோ இந்த முண்டிகிட்ட பேச்சு வாங்க முடியல. ஒட்ட புடிச்சா இருப்பே. ஈத்து வச்சு நரிக்க முடியாது. ஓடி இவளே. ஓடி அவளே. ஓடி மருதாங்கற வச்சிருந்தவளே. ஓடி ஆளுடங்கற வச்சிருந்தவளே. இருங்க பேப்பர் பேனா எடுத்து. மச்சான். ஓடி மைசூர்காரன வச்சிருந்தவளே. ஓடி மைசூர் போறவர வச்சிருந்தவளே. ஓடி இந்த ஊர்கார வச்சிருந்தவளே. ஓடி நீ தள்ளபடி கோடாயி வச்சிருக்கவளே. எனக்கு சொல்ல. செல்லமட்டி கோடாங்க போச்சு. என்னை வீச்ச மொத்த முடியாது. இதில் மச்சான் எனக்கு ஒரு சந்தேகம் மச்சான். நாடகமா கராட்டமாண்ணா? இல்ல மச்சான், என்ன மச்சான் தங்கச்சிக்கு கொட்டை அத்தத்துல இருக்கு. தங்கச்சிக்கு கொட்டை இருக்கா? கொட்டை இருக்கா? நாங்க அடக்கி பேச ஏன் புருஷன் அது மரியாதை குறைவா பேசுறேன். ஏன் கையை நீட்டி விட மாட்டேங்கிறா? ஏன் நீ பொம்பளை லம்பாடி முண்டையாடி? பாரு பொம்பளை நானு. எங்க தூக்கி காட்டு. என் கையை பாரு எப்படி இருக்கு. நான் கையில வரதலா இல்ல என் கால்ல வரதலா இல்ல என் மண்டையில வரதலா இல்ல பொத்து. முத என்கிட்ட இருக்குது உன்கிட்ட என்ன இருக்கு? எதுவுமே இல்ல. உன் நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு காட்டு. நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு சொன்னா தெரியுமா? இதுக்கு தான் இப்படி அலையறியா நீ? இந்த சிவாஜி இந்த கம்பெனி புசுவான வெடிக்காதே. கிண்டுண்டு ஏமனே ஆண்டியா. ஏய் ஏய் யாரு என்னது? ஐயோ என்னது அது? அண்ணா என்னது இது? என்னது? உனக்காக அண்ணன் நகர கருவாடு சுட்டு வச்சிருக்கேன். என்ன கருவாடு? என்ன கருவாடு? இதுவும் கருவாடு. வாங்க வாங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் அப்படி கிடந்து குதிக்கிறீங்க? இதை மூடுங்க முன்னாடி. பெண் என்றால் அச்சப்படும், நானும் பயிர் பிறக்கணும். 4 குணங்கள் இருந்தாலும் பெண்ணுக்கு அர்த்தம். வரலனா என்ன தூக்கி எடுத்துருது கருமம்? என்ன நாத்தரா? நாத்தரா கடுப்பாயிருவேன். யாரு யாருக்கு நாத்தரா?
எங்க அண்ணா அழகுக்கு நீங்க என்ன தாளுக்கு பொண்டாட்டியா? ஏய் கைய கருப்பு வாடி போவோம். ஐயே என்னது எங்க அண்ணன் பெருமையை பாத்தீங்களா? ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரும் எங்க அண்ணனை பத்தி பெருமையா பேசணும். என்னன்னு வாரவட்டி மாவட்டமே பேசும். எப்படி எப்படி ஆரப்பட்டியில ராதாகிருஷ்ணன் போய் என்னன்னு கேட்டா புருண்டியான்னு சொல்லுவாங்க. என் வீட்டு மண்டபத்துல அலலோ அலலோ அலலம் சோலலவே அலலோ அலலோ அலலம் சோலலவே அலலோ லலலல 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 சிலசனே சிட்டகலா செம்பருத்தி குண்டகலா பட்டமிடோ நாரகலா வந்து வந்து கோரிகலா அலலோ அலலோ அலலம் சோ நரம்பு தலைச்சின்றான்டா அவன். என்ன துண்டை கட்டி இருக்கு இந்த பிள்ளை? என்னடா துயில உறிஞ்ச மாதிரி உறிஞ்சியே ஓடிடுச்சியே. இவரே பாஞ்சாலி, இவர் பெரிய கண்ணே இருக்க சேலையை கொடுக்கிறார். வெள்ளிமலை சாரல் தவம் இருக்கிறவங்க அப்ப சொல்றாரு, மதிப்பு குறைய யார் வந்தாலும் அழைங்கள் என்னை ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஆனாலும் சோ